ஹாலிவுட் ஸ்டைலில் AK-64 டீசர் மாசான சாதனை படைக்கும் ரசிகர்கள். குட் பேட் அக்லியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் அஜித். இந்த காம்போ இணைவது உறுதியானாலும் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதற்காக ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர். AK தற்பொழுது கார் ரேசிங்கில் பிஸியாக இருக்கும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாக இருக்கும் இப்படத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி ஹீரோயினாக நடிக்கலாம் என்றும் இது துறைமுகத்தை அடிப்படையாக வைத்து உருவாகக்கூடிய கதை என்றும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது. AK-64 படத்தின் டைட்டில் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அஜித்தின் முந்தைய படத்திற்கு குட் பேட் அக்லி என ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கப்பட்டது. இதையடுத்து அதே பாணியில் AK-64 படத்திற்கும் ஆங்கில தலைப்பு வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. OTT நிறுவனங்கள் தற்பொழுது வெளியாகும் படங்கள் பிற மொழிகளிலும் ரிலீஸ் செய்யப்படுவதால் அனைவருக்கும் புரியும்படியாக ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்க வலியுறுத்துகின்றன. இதனால் AK-64 படத்தின் தலைப்பும் ஆங்கில தலைப்பில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனை தற்பொழுது முடிவு செய்து மாசான டைட்டில் டீசர் ஒன்றை உருவாக்கி வருகிறார்களாம். ஹாலிவுட் ஸ்டைலில் இந்த டீசர் இருக்கும் என கூறப்படுகிறது. டைட்டில் டீசர் வெளியானால் ரசிகர்கள் சாதனைகளை அடித்து நொறுக்குவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அதன்படி இந்த ஆண்டு இறுதியில் படத்தின் ஷூட்டிங்கை தொடங்க ஆதிக் பிளான் செய்திருப்பதாகவும் முதலில் ஒரு ஷெட்யூலில் கலந்து கொண்டு ஜனவரி மாதம் நடக்கவிருக்கும் கார் பந்தயத்தை முடித்துவிட்டு முழு மூச்சாக ஷூட்டிங்கில் AK பங்கெடுக்கவிருக்கிறார் என்றும் தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதே போல அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. தற்பொழுது AK-64 டைட்டில் டீசருக்கு மாசான BGM உருவாக்கி வருகிறார்களாம். குட் பேட் அக்லி பிரம்மாண்ட வரவேற்புக்கு பின் மீண்டும் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் காம்போ இணைய வேண்டும் என ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இருந்தது. அதன்படி AK-64 படத்தில் இவர்கள் இருவரும் இணைந்துள்ளனர். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிப்பில் இப்படத்தில் அனைவருக்கும் பிடிக்கும்படி இயக்குவதற்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.